ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டோம், தினகரனை சேர்க்க மாட்டோம், சசிகலாவை சேர்க்க மாட்டோம் என்று 3 பேரையும் சேர்த்து சொல்கிறார்கள். ஆனால் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்க இருக்கிறார்களே ஏன் என்கின்ற கேள்வி எங்களுக்கும் உண்டு. அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்றும் கிடையாது. அவர்கள் என்ன நினைக்கலாம், சின்னம்மா என்ன நினைக்கலாம்னா, எல்லோரையும் ஒன்றுபடுத்துவதற்கு நாம் மட்டும் சேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இது ஒரு தலை சார்பாக, ஒரு சார்பு நிலை அல்லது ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு அடையாளப்படுத்துவார். குத்திட்டாங்களே சார் முத்திரையில். சார் அதை குத்துறது அவங்க குத்துவாங்க சார், மக்களுக்கு தெரியுமில்ல. இன்னைக்கு நடந்த கூட்டத்தை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? இதை வன்னியர் கவுண்டர் கூட்டமைப்பின் பொதுக்குழு என்று எடுத்துக்கொள்ளலாமா? சொல்லுங்க. திண்டுக்கல் சீனிவாசன் கூட மேடையில் இல்லை. எனக்கு தெரிய தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எடப்பாடியினுடைய ஒரே ஒரு குறுக்கள் வர்ற அந்த மாதிரி ஒரே ஒரு முகவர் உதயகுமாரை தவிர அதிமுகவினுடைய வெற்றியின் மையமாக இருந்தது, அதிமுகவுக்கு சுவாசமாக இருந்தது, விசுவாசமாக இருந்தது தென் மாவட்டங்கள். இன்னைக்கு தென் மாவட்டத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது இந்த பொதுக்குழுவில் இல்லை. அந்த கூட்டம் ஏதோ கொங்கு மண்டலமும் வட மாவட்டங்களும் சேர்ந்து நடத்தின ஒரு சமூக அமைப்பின் கூட்டம் போல இருந்தது. நீங்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஜனநாயக சக்திகள், அதுல கேசி பழனிசாமியை சேருங்க, சின்னம்மா அவர்கள் எல்லோரும் சேருங்க. நீங்க ஒரு போட்டி பொதுக்குழுவை அழையுங்கள், இதே பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிடுங்கள். வரலைன்னா பரவாயில்ல, வராதவர்களை நீக்கிவிட்டு புதிய பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்வோம். கட்சியின் மீது, கட்சியின் எதிர்காலம் குறித்து கவலைப்படாதவன் எடப்பாடி கொடுக்குகிற காசுக்குத்தான் போவேன் என்று சொன்னால் அவன் பொதுக்குழு உறுப்பினரே அல்ல. அவர்களை மாற்றிவிட்டு புதிய பொதுக்குழு உறுப்பினர்களை நியமனம் செய்யுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் 2026 வரை இருக்கிறார். எனக்கு சின்னத்திலே கையெழுத்திடும் உரிமை எனக்கு உண்டு என்பதை தேர்தல் ஆணையத்திலே உறுதிப்படுத்துங்கள். அதற்கான காலம் கழிந்து விட்டதாக நான் கருதுகிறேன்.